அந்த குழந்தைகளுக்கான ஆர்ப்பாட்டம். இந்த குழந்தைகள் எல்லாம் அதே போல நம்முடைய சகோதரிகள் எல்லாம் எனக்கு அனாதையாக விட்டு சென்று அந்த குடும்பம் எல்லாம் என்ன நிலைக்கு போகுமோ என்று நினைத்து நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே குரல் எழுப்பி அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று குரல் எழுப்பி இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு எதனால் வந்தது? இந்த கள்ளச்சாராயம் அதே போல பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுக ஆட்சி வந்த பின்னால் கஞ்சா விற்பனை, போதைப்பொருள் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் எங்களது தலைவர் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் காவல்துறை மானிய கோரிக்கையில் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பேசினார். அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு, அதே போல போதைப் பொருள் விற்பனை எல்லாம் இன்றைக்கு எடுத்து வைத்தார். அப்பெல்லாம் வந்து சுதாரிச்சிருந்தா கூட இந்த நிகழ்வு நடந்திருக்காது. அது மட்டுமல்ல, நம்முடைய அரண்பாண்ட பேசுறது போல கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் நம்ம அண்ணாதிமுக ஜெயிச்சிருக்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் இன்றைக்கு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அங்க இருக்கக்கூடிய எஸ்பிக்கு இன்றைக்கு கடிதம் கொடுத்திருக்கார், நேரடியாக சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாம் இருந்து கூட அதை தடுக்க தவறுகிறது. அது மட்டுமல்ல, இந்த கள்ளச்சாராய விற்பனையான இந்த கருணாபுரம் அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கோர்ட் இருக்குது, அரசு அலுவலகம் இருக்குது. அங்கதான் இது நடந்திருக்கு. பாத்துங்க எப்படி சொல்லி போட்டு இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இதுக்கு யார் காரணம்? இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு போலீஸ் எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஆட்சித்தலைவர் அதே போல அதிகாரிகள் பண்ணிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு அதிகாரிகள் மட்டும்தான் பலிகடவா? இது யார் தைரியத்துல ஒரு காவல், அதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, கோர்ட் இருக்கு பக்கத்துல, இந்த நிகழ்வை நடத்த பின்னணி யார்? அதுதான் வெளியே வரணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே பல கட்சி தலைவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள், ஆளுந்தரப்பை சேர்ந்தவர்கள் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஆகவே இது வந்து கண்டிப்பாக இந்த மெத்தனால் போன்ற பல மூலப்பொருட்கள் எல்லாம் அது பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு ஆந்திராவிலிருந்து வந்த மாதிரி சொல்றாங்க. ஆகவே அதனாலதான் இது வந்து அந்த மாநிலம் சம்பந்தப்பட்டிருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்டிருக்கு. அதனாலதான் சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று கேட்டார்கள். பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடந்தது. இன்னைக்கு சில பிரச்சனைகள் வரும்போது சிபிஐக்கு வந்து கண்டிப்பாக பரிந்துரையை நம்முடைய முதலமைச்சராக எடப்பாடியார் இருக்கும்போது பரிந்துரை பண்ணியிருக்காரு. எங்கு பாத்தீங்கன்னா எங்க மடியில கனம் இல்லை, நாங்களே பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஆகவே கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் இந்த சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிட வேண்டும். அப்பதான் உண்மை வெளிவரும். ஏனென்றால் இது தொடரக்கூடாது, இது கண்டிப்பாக தொடரக்கூடாது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா அது மட்டுமல்ல, இன்றைக்கு காவல்துறை மட்டும் நடவடிக்கை அவங்க மேல மட்டும் நடவடிக்கை எடுக்காமல் யார் இது காரணமாக கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேண்டும். இன்னைக்கு கிட்டத்தட்ட இப்ப சொல்லும் போது 58 சொல்றேன், கீழே இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா தகவல் இப்ப 61ங்கிறாங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு. இன்னைக்கு இத்தனை பேர் இன்னைக்கு கொத்து கொத்தா இறந்து விட்டார்கள். மனிதாபிமான அடிப்படையிலே இன்னைக்கு அரசாங்கம் அறிவிச்சது 10 என்று நம்முடைய எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கார். ஆகவே இன்றைக்கு இந்த நிலை எங்களது எதிர்கட்சி தலைவர் எடுத்துரைத்தார்கள். அப்பவே தெரிஞ்சிருக்கலாம், தடுத்திருக்கலாம். ஆர்ப்பாட்டம் நடத்துறது வந்து எங்களுடைய ஆளுக்கு கயிறு போடுறது, அது போடுறது, இது போடுறது இல்லாம அந்த கலாச்சாரம் வைக்கிறது போய் பிடிங்க. தயவு செஞ்சு இங்க எங்க ஆளுல வந்து பிடிக்கிறது, அது பண்றது எல்லாம் விடுங்க. எப்பவுமே இந்த ஆட்சியே இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த முறை வாங்கின ஓட்டை விட 6% குறைவா வாங்கியிருக்காங்க. அதை பாருங்க, 6% குறைவுதான். அது மட்டுமல்ல, போன முறை 19 இங்க எல்லாம் அப்படித்தான், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி எல்லாம் அவங்க தான் ஜெயிச்சாங்க, நீலகிரி எல்லாம். அதுக்கப்புறம் வந்து சட்டமன்ற தேர்தல் 21 முழுமையா நாங்கள் அதிமுக ஜெயிச்சது. அதனால சட்டமன்றம் வேறு, நாடாளுமன்றம் வேறு. ஓகே, அந்த சூழ்நிலை எப்படி? கண்டிப்பாக எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கண்டிப்பாக அதிமுக ஆட்சி வரும், எடப்பாடி முதலமைச்சர் வரும், எந்த மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு இந்த ஆட்சி வர வேண்டும் என்று யாரும் வாக்களிக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், இந்த சூழ்நிலையில அப்படி வந்திருக்கு, குறைவான வாக்கு தான் வாங்கியிருக்காங்க. இங்க இருக்கிற காவல்துறையா இருந்தாலும் அதிகாரிகளா இருந்தாலும் ஒண்ணு இல்ல, நீங்க மக்களுக்காக மக்கள் வரி பணத்தை சம்பளம் வாங்குறீங்க. ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக கூட்டம் நடக்கும் போது அந்த கூட்டத்தையே அந்த ரோட்டையே பிளாக் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க. பரவாயில்ல, நாங்க ஏன் ஒதுக்கி சொன்னா பொதுமக்கள் பஸ் எல்லாம் போனாலும் நாங்க இடத்துல ஆர்ப்பாட்டத்தை பார்ப்பாங்க. அதனாலதான் எங்க ஆளுல வந்து வழிவிட சொன்னேன். இன்னைக்கு கோவம் எதுக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் பூரா பார்த்து போறாங்க நடக்கிற ஆர்ப்பாட்டத்தை. எங்களுடைய தொண்டர்களை தோழர்களை அடக்குமுறை விட்டுட்டு இந்த கள்ளச்சாராயம் வைக்கிறவன்,
அதே போல கஞ்சா வைக்கிறவன் இதையெல்லாம் போய் தடுத்து நிறுத்துங்க, வழிப்பறி பண்றவன் அதெல்லாம் தடுத்து நிறுத்துங்க என்று கேட்டு, ஏன்னா நீங்களும் பலிகடா இருக்கீங்க, அதனால உங்களை பத்தி அதிகமா பேச. இந்த கள்ளச்சாராயத்தை பொறுத்தளவுக்கு கண்டிப்பா யார் இதுக்கு தூண்டுதல்? காவல்துறை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணது தவறு. அதாவது அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தாலும் கூட உண்மையான காரணமா ஒரு காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்க கைகளை கட்டி போட்டது யார்? திமுக சேர்ந்த அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்.